ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் முக்கியமாக பரபரப்பாக 2 விடயங்களை சுற்றி வருது. ஒன்று, சீமானுக்கு எதிராக இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் பேசின அந்த விஷயம். 2வது, ரஜினியோட நேர்காணல். இதுதான் இன்றைக்கி பரபரப்பான ஒரு வீடியோ. முதல்ல இந்த ரஜினியோட நேர்காணல், அது என்ன அவசியம், என்ன காரணம் அப்படின்றத நம்ம பேசிடுவோம். குறிப்பாக கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு ஊடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மோதலா அது ஊடலா அப்படி சொல்ல முடியாது. ஒரு பரபரப்பான இது எங்கேயாவது வந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னா, ரஜினியோட அரசியல் 96ல் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் மட்டும் நினைச்சு இருந்தாருன்னா அவர் தான் முதலமைச்சர். பிற்பாடு கருணாநிதியை கொண்டு வராரு. அது பிற்பாடு திரும்ப அந்த அம்மா மாறுது. அந்த ஆட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இவர் நினச்சிருந்தாருன்னா 96ல் பிடிச்சி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்ருக்கலாம். ஒரு பெரிய ஜெயலலிதா எதிர்ப்பு என்பது வலுவாக இருந்தது. அந்த காலகட்டத்திலேருந்து அரசியலுக்கு இதோ வரேன்னு ஒரு முறையாக சொல்லி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியலுக்கான தேதியும் குறிச்சிட்டு எல்லாமும் முடிவு செய்துட்டு கூட்டத்தெல்லாம் கூட்டி இறுதி செய்துட்டு பிறகு இனி எப்போதும் அரசியலுக்கு இல்லை, அரசியலுக்கு நான் வரல அப்படின்னு ஒதுங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா, விஜய் தொடங்குற அந்த அரசியல் 2 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து இந்த விஜய் தரப்பு ரஜினி தரப்பு கிண்டலும் கேலியுமாக அங்கங்கே உங்கள் தலைவர் எங்கே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் சொல்லிட்டே இருக்கிறார், எல்லாருக்கும் வயசாகி போச்சு அப்படின்னு இப்படி கேலியும் கிண்டலுமாக போயிட்டு இருந்தது. குறிப்பாக அந்த ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு விஜய் ரஜினியோட இதை ரொம்பவும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய அந்த இத்தனை ஆண்டு கால ஒரு இது இருக்கும்ல, அரசியலில் முன்னெடுத்துட்டு வந்தது, சினிமாவில் எடுத்த புகழ், இது எல்லாமே டேமேஜ் பண்ணுற மாதிரி அங்கங்கே நக்கலும் நையாண்டிமானம் பதிவு. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக அவர் அவருடைய நண்பர் அப்படின்ற முறையில் ஸ்டாலின் அவர்களை போய் நேராக சந்திக்கிறாரு. சந்தித்து ஒரு இது ஏன்னா எப்பவுமே தோல்வியில் இருக்கிறவங்க, விழுந்தவங்களை இவங்களை போய் பார்த்து அனுதாபம் சொல்கிறது, ஒரு ஆறுதல் சொல்கிறது, அதுதான் ஒரு அரசியல் பண்பாடு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது உடல்நிலை சரியில்லைன்னா போய் ஒருத்தரை பார்த்துட்டு வர மாதிரி இது ஒரு தோல்வி. அதுவும் ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்றதுக்காக நண்பர் என்ற முறையில் உட்கார்ந்து விட்டு வந்தது. அதை ஒட்டி ஒரு பெரிய பரபரப்பான செய்திகள் என்னென்னா, திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றாக இணைந்து விஜய் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரஜினி ஒரு அரசியல் செய்கிறார் அப்படின்னு ராவணாவில் கூட அந்த விஷயம் பேசப்பட்டது. அப்புறம் அதிமுகவில் 2 கோஷ்டியாக பிரிஞ்ச உடனே அதையும் ஒன்றாக்குவதற்கு ரஜினி முயற்சிக்கிறார். எப்படி இருந்தாலும் இந்த திராவிட கட்சியில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, அது விழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும், இது எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்னு ரஜினி நினைச்சதாக சொல்லி ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. அது நம்ம திரிசக்தியார் கூட பேசிட்டு இறுதியாக அவர் வரமாட்டார், அவர் அந்த மாதிரிலாம் இறங்க மாட்டார், அப்படி கிடையவும் கிடையாது. நடிகர் அஜித்தை கூட இதுக்கு உள்ளே எடுக்கலாமா அதிமுக கூட அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். நேற்று நிகழ்ச்சியில் அந்த வீடியோவில் பதிவாயிருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இந்த இந்த ரசிகர்களுக்குள்ளாக இருக்கிறது எங்கன்னா ஒரு கட்டத்தில் உச்சத்தில் நிற்கிது. அந்த மாதிரியான சம்பவங்களில் ரஜினி செய்ய போகிறதாகவும் செய்கிறதாகவும் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ஊடகங்கள்லாம் செய்தியான உடனே விஜய் ரசிகர்கள், விஜயனுடைய விசுவாசிகள், அதுவும் இப்போ வெற்றி பெற்றுவிட்டு இருக்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிற இவர்கள் ரொம்ப மோசமாக விஜய் தரப்பை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. ரொம்பவும் விமர்சிக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் மோதல் அப்படின்னு. என்ன தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்திருந்தாலும் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் விஜய் ரசிகர்கள் வேறு, ரஜினி ரசிகர்கள்ன்றது வேறு. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வயசாகி உக்காந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனாலும் அது ஒரு தாக்கம் ஏற்படுத்தியது உண்மை, ரஜினி ரசிகர்கள்ன்றது. இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறையினர் இவங்க ஒரு கட்டத்தில் வந்திருக்காங்க, இந்த சமூக வலைத்தளங்களை பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. இதை ஒட்டி ரஜினி இப்போ ரொம்பவும் டேமேஜ் பண்ண முடியும்னா முயற்சிக்கலாம், தாராளமாக செய்யலாம். இதற்கெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நீடிப்பாக வச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இன்றைக்கி ரஜினியை நேராக நின்று ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அப்படியான அரசியல் எந்த விதமான முயற்சியும் நான் இறங்கலை. அடுத்தது விஜய்க்கு வாழ்த்து சொல்லலை. இந்த விமான நிலையத்தில் ஒருத்தர் கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது. அது நான் எதிர்பார்க்கல. அங்கே மீடியா வருமானு கேட்டேன், இல்லைன்னுட்டாங்க. அவர் திடீர்னு ஒருத்தர் செல்ஃபோனை வச்சுட்டு கேட்டதில் எனக்கு ஒரு சந்தேகம், நான் சிரிச்சுக்கிட்டே நகர்ந்துட்டேன், அதுதான். மற்றபடி பெங்களூர் புறப்படும் போது சரி, திரும்ப வரும்போது மீடியா இருந்தால் நான் சொல்லிடலான்னு இருந்தேன், ஆனால் முன்கூட்டியே ஒரு வாழ்த்தை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்டி ராமராவ், எம்ஜிஆர் அவர்களை விட கூடுதலான ஒரு பெரிய இடத்த விஜய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி தான் நான் வாழ்த்துறேன்
அப்படின்னு பேசி முடித்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் ரஜினி பேசியிருக்கிறார். காரணம், தொடர்ந்து அவரும் அடுத்தடுத்த படங்களை வந்து நடிக்கணும். அதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் தரப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து ஒரு மீடியா பெரிய டீம் வந்து இன்னொரு பின்புலமாக இருக்குது விஜய் டீமுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு டேமேஜை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு காரணம், முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது தான் அவர் பேசியிருந்தது. இருந்தாலும் அந்த அதை தாண்டின அரசியல் ஒன்று இருக்குது. ரஜினி மட்டும் நினைத்திருந்தால் ஒரு காலகட்டத்தில் அரசியல் கட்டாயம் கையில் எடுத்திருக்க முடியும்னு அதுலேயும் சொல்லியிருப்பார் பேட்டியில். எனக்கு கமல் முதலமைச்சர்னு வந்திருந்தால் கூட ஓரளவுக்கு பொறாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்றது தான் அது. ஏன்னா சம வயசு அவர். விஜய் ஒரு ஒரு தலைமுறை இடைவெளி இருக்குது, ரொம்ப வயசு. அவர் வந்திருக்கிறாரு ஒரு பெரிய அளவில், அது வந்து பாராட்டுக்குரிய விஷயந்தான். அதில் நான் போய் பொறாமப்படுறதுக்கெலாம் என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப டேக்கன் ஈஸியாக சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டார். அதுதான் அந்த அரசியல். இது ஒரு பக்கம் இது இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ராமநாத அர்ஜுனன் சொல்லிட்டு ஒருத்தர் இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு தெரிந்து 96லேருந்து 95 96லேருந்துட்டு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அப்பப்போ பேசுகிறது சந்திக்கிறது இந்த ஒரு வாய்ப்பெல்லாம் இருந்திருக்குது. நிறைய பேர்கிட்ட நெருங்கி பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம். எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வளவு மட்ட ரகமாக நடந்துக்கிட்டது இல்லை. இவ்வளவு கேவலமாக ஒரு தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு பொது அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கும், ஒரு கௌரவம் மரியாதைன்னு இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக வந்து சீர்குலைக்கிற மாதிரி பார்த்தாவே ஒரு அருவருப்பு பூச்சி மாதிரி தெரியுது இந்த மனிதர். இதில் வேறு வந்து எந்த மீடியா கூப்பிட்டாலும் நான் பேசுவேன், என்ன பேசுவேன் அப்படின்னா ஒன்று. அரசியல் கேட்டாக்க 1 வருஷம்தான் ஆச்சு நான் வந்து அரசியல், எனக்கு அதெல்லாம் தெரியாது. வைகோவை பற்றி கேட்குறப்ப அதெல்லாம் என்கிட்ட எதுவும் 1 வருஷம்தான் ஆச்சு, நான் அரசியலுக்கு வந்து பழைய விதைகள்லாம் தெரியாதுங்க. அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி 16 வருஷமாக களத்திலேருந்து வேலை செய்திருக்கிறத பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? எந்த அடிப்படையில் நீ வந்து அவரை விமர்சிக்கிறாருன்னா அதுக்கு பதில் இல்லை ஒழுங்காக. தொடக்கத்தில் வந்து ஒரு நாகரிகம்னு இருக்கும், மனித நாகரிகம் இருக்குது, ஒரு படித்ததுக்கான ஒரு நாகரிகம், இல்லை ஒரு சமூகத்தில் ஊறி இருக்கிற நம்ம வந்து ஓரளவுக்கு படித்து மேலே வந்துருக்கோம், இப்படி ஒரு பொதுவான ஒரு நாகரிகம். குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள் வந்துட்டு பேசுகிறதுலே கூட வந்துட்டு அந்த கடுங்கோபத்தில் கூட பேசுகிறது கூட அது திட்டுறாங்களா இல்லையா அவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நாகரிகமான சாடலாகவே இருக்கும். ஆனால் இந்த மனிதரை வந்து தொடர்ச்சியாக நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், ஒரு அழுக்கு மீன் கூட சாப்பிட்றதுக்கு அருகதையற்ற ஒரு அழுக்காக தான் மாறிக்கிட்டு இருக்கிறாருங்க. எங்கேருந்து இது நான் தொடங்குறேன்னா, உங்களுக்கு டென்மார்க்கில் இருக்கிறாங்க. அவங்க நிறைய சமூக சேவைகள்லாம் அந்த மக்களுக்கு செய்துட்ருக்காங்க, பார்த்துருக்குறேன். என்கிட்டயும் 2-3 முறை பேசியிருக்கிறாங்க. எதற்கு பேசுனாங்க, அப்புறம் எனக்கும் அவங்களுக்குமே ஒரு கருத்து முரண்பாடு சண்டைலாம் வந்தது. எதுக்கு வந்ததுன்னா, இந்த ராமநாதனை தான் சொல்லி இவர் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இவர் வாழ்க, இவர் ஆஹா ஓஹோன்னு அது முகநூல் பக்கத்தில் விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஏன் இவரெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பேட்டி எடுக்கலை அப்படின்னா, இவரெல்லாங்க என்னன்னு எனக்கு தோணலை. அந்த பேசுறதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமல் ராஜபக்ஷாவை எனக்கு அப்பா மாதிரி அப்படின்றாரு. அப்புறம் வந்து என்னென்னமோ பெண்ணாத்துறாரு அந்த மனுஷன். ஒரு நிலை இல்லாத ஒரு அரசியல் அனுபவம் இல்லை, ஒரு பக்குவம் இல்லை. எப்படி அந்த மக்கள் வாக்கு போட்டாங்கன்றது தெரில. ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துட்டாரா இல்லை ஏதாவது சாபக்கேடா அப்படின்னு தெரிலன்ற யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த சகோதரி தொடர்ந்து வந்து நீங்கள் ஏன் இவரெல்லாம் பேட்டி எடுக்கிறது, இது எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்றப்ப தான் ஒரு கோவத்தில் ஒரு நாள் திட்டி விட்டுட்டேன். அதோட பேசுகிறதே அருந்து போச்சு. ஒரு 2-3 முறை தான் தொடர்பில் எடுத்திருப்பாங்க அவங்க. முக்கிய காரணம் இந்த அர்ஜுனனுக்கு புகழ் பாடுறது தான் அவங்க பேசுகிறாங்க. அவரும் நல்லவர் வல்லவர்னு அப்படி நினச்ச அந்த அம்மா ஒரு கட்டத்தில் இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்ன தெரியல, இந்த மனுஷனை பற்றி விமர்சிக்கிறாங்க, விமர்சிச்சிருக்காங்க போல இருக்குது. அதுக்கு இந்த மனுஷன் வச்ச தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மகா கேவலமாக இருந்தது. இப்படி ஒரு அழுக்கு பிடிச்ச மனுஷனை எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமான்னு எல்லாருக்கும் சி அப்படின்னு தோணும். என்ன நான் வச்சுருக்க தலைப்பை வந்து சீமானின் சாமான் ஒன்று தற்கொலை முயற்சி, டென்மார்க் ஆன்டிக்கு பதில், இனிமேல் திரள்நிதி கொள்ளைக்கு இடமே இல்லை, அப்புறம் புத்தகத்தில் தற்கொலை ஒன்றின் முகசுளிக்க வைக்கும் கொமெண்ட், இதெல்லாம் வந்துட்டு இப்படி வச்சு ஒரு பெண்ணோட புகைப்படத்தை பயன்படுத்துகிறார். அந்த அம்மா அடிக்கடி இந்தியா வந்துட்டுருக்கிற மாதிரியும், நான் பேசின வரைக்கும் அங்கே அவங்கக்கிட்ட விசாரித்தேன், நான் மற்றவங்கக்கிட்ட விசாரித்த வரைக்கும் என்னடா இந்த அர்ஜுனனுக்கு இவங்க வக்காலத்தெல்லாம் வாங்கி பேசுனாங்களே, நான் சொல்கிறது அப்போ பழைய டைம், அவங்களுக்கு உடல்நிலை ஏதோ சரியில்லை, அவங்க ஒரு இதோட இருந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து அடிக்கடி சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதாகவும் வந்துட்டு போயிட்டுருக்கிறதாகவும், சீமானோட தவறான உறவு, இப்படிலாம் வந்து எவ்வளோ ஒரு மானங்கட்டத்தனம், எவ்வளோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எவ்வளோ அருகதை இல்லாத ஒரு மனிதனாக இருந்துகிட்டு இருக்கிறாரு.
சரி, இதெல்லாம் தொலைஞ்சு போகட்டும். அங்க தான் ஒரு காமெடியனா இருந்துட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே வந்து எந்த ஒரு கலை நிகழ்ச்சி ஆனாலும் ஒரு காமெடியன், தெருக்கூத்து கலைஞன்னு ஒருத்தர் காமெடியன் வந்து இருப்பான் கெட்டிக்காரன். எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு அந்த ரகம் கூட இதில சேர்த்திக்கல. சிரிக்கிறதா அழுவுறதான்னு கூட தெரியல. இங்க வந்து இருக்கிறாரு. அதுவும் எந்த மாதிரியான காலகட்டம், இந்த மே 18 இனவழி, இனப்படுகொலை வலியை எல்லாருமே சுமந்திருக்கிற அந்த காலகட்டம். ஒரு கட்டத்தில என்னான்றாரு, சொல்றாரு, சீமானை பாருங்க ஈழ பிரச்சனையை பற்றியே பேசியிருந்தார். ஆனால் அந்த முகாமில் இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் எதுவும் செய்யலை. விஜய் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் வந்து இவ்வளோ வச்சு இதில் வந்திருக்கிறாரு அப்படின்றார். அப்புறம் அதே அறமண்டை என்ன சொல்லுது திருப்பினாக்கா, இவர் வந்து இலங்கை தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்யணும், அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செய்யணும். ஈழத்தமிழர்களை பற்றி அரசியல் பேசவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறமா வந்துட்டு முழுக்க முழுக்க விஜய் தான் ஈழ மக்களுக்கு எதனா செய்யணும் அப்படின்ற. இப்போ நீ இங்கே எதுக்கு வந்த முதல்ல அந்த காரியத்தை சொல்லு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டுக்கு மிக பெரும் ஆளுமைகள் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பல முறை இங்கே வந்து போயிட்டாங்க. குறிப்பாக சிவாஜி லிங்கம் வந்துட்டு இங்கே வந்து இந்திய அரசியலுடைய துரோகத்தை பேசி பேட்டி கொடுத்த உடனே அவர் இங்கே வரக்கூடாத அளவுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ தடுத்து வச்சுருந்தாங்க. விசாவே கொடுக்கல. அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அப்புறம் மேல்மட்டத்து ஒரு லாபி செய்து பிறகு தான் அவர் இங்கே வந்துட்டு போனார். அந்த மாதிரி தான் பொதுவாகவே எந்த நாட்டிலேருந்து வரவங்களும் இந்திய அரசியலுக்கு எதிராக பேசக்கூடியவர்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க, விசாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்து அவங்க உடனே விசா கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றதெல்லாம் வராங்க. அங்கே வராரு. வந்துட்டு நீ என்ன அரசியலை பேசியிருக்கணும், எங்கள் ஈழ விடுதலைக்கான அரசியலை நீங்கள் முன்னெடுங்க விஜய். இனப்படுகொலையை வந்துட்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாக அறிவித்து நீங்கள் அரசு தரப்பில் நடத்துங்க அது. அப்புறம் அதிமுக அரசில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க, இலங்கைக்கு இந்தியா எந்த விதமான பொருளாதார உதவியும் செய்யக்கூடாது, எந்தவித ஆயுத பலனையும் அளிக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு. அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை. சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதுக்கடுத்து வந்து அந்த தமிழ் ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்பது பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு 4 தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தது ஒருமனதாக. முதலமைச்சர் விஜய் அவர்களும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இதற்கான ஒரு முன்முயற்சி எடுக்கணும்னு இப்படி கொடுத்திருந்தேனாக்கா உண்மையிலே நீ ஒரு நல்ல மனுஷன். நீ என்ன உன் மண்டையில் என்ன இருக்குன்னே தெரியல, என்ன பேசணுன்னே தெரியல, வந்து அழுக்கு பிடிச்ச மாதிரி நீ பேசிட்டு சம்மந்தமே இல்லாமல் சீமானை எதுக்கு இப்போ திட்டணுங்க. ஏன்னா சீமானை திட்டினால் ஊடக வெளிச்சம். இப்போ சீமானுக்கும் ஊடகத்துக்கும் ஒரு மோதல் என்ற மாதிரி இந்த புதிய தலைமுறை இருக்கல, அந்த விஜயனுடைய அடுப்பங்கரையிலே உட்காந்துட்ருக்கோம், கழிவறையிலே உட்காந்துட்ருக்கோம். நான் சொல்கிறது பழைய புதிய தலைமுறை வேறு. அது மிக நேர்த்தியாக முன்னெடுத்து செய்தினா உறுதியான செய்தி நீங்கள் புதிய தலைமுறை பாருங்கள் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. சமீப காலமாக அது விஜய் வீட்டு கழிவறையில் உட்காந்துட்ருக்குல்ல, அது வந்து ஒரு இதை வந்து உருவாக்குது. சீமான் வந்து ஊடகத்துக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. இதுக்கு கூட அரசுக்கு இந்த விளம்பரம் வாங்கி பிழைக்கணுன்ற ஒரு சில ஊடகங்கள் இருக்குது இல்லை, அவங்களுக்கு தேவை இருக்கும். சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயை பற்றி குறிப்பாக ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசணும், என்ன கேள்வி கேட்கணும் இல்லாமல் இந்த ஆமக்கறியை பற்றி சீமான் சொல்கிறாரு என்ன, அப்புறம் ஆமை எவ்வளோ வெயிட் இருக்கும், இதெல்லாம் எவ்வளோ ஆராய்ச்சியான கேள்வியை பாருங்கள். ஏன்னா நோக்கம் சீமானை கொச்சைப்படுத்த வேண்டும், அதற்கு அந்த ஆளை பயன்படுத்தணும். அந்த நபரும் ராமநாதன் அர்ஜுனன் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்த நோக்கம் என்னென்னா பப்ளிசிட்டி தேடிக்கணும், ஒரு விளம்பரம் தேடிக்கணும். அது சீமானை சொன்னால் தான் ஈடுபடணும். எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, இருக்கிற இடம் தெரியாது, வந்தாங்கன்னா கோரிக்கையை வைப்பாங்க. எங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணி தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கணும்னு எங்கேயாவது சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு பத்திரிகையை பிடிச்சி பேட்டியை கொடுப்பாங்க. ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துட்டு இப்படியான கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே பேசிட்டு போகிறது தான் வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இவன் இந்த மனுஷனுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, சீமானை டேமேஜ் பண்ணுறதுக்குனே வந்து இறங்கி உட்காந்து. அது எந்த மாதிரின்னா, இந்த மே 18 இதெல்லாம் சொல்லி வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது பாருங்கள். இனப்படுகொலை இந்த துரோக கும்பல் யார், இன்றைக்கி இந்த துரோகம் பண்ண அந்த கும்பல் யாரோட ஒட்டிக்கிட்டு என்னென்ன வசனம் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது நம்மளால். இதெல்லாம் வந்து ஒரு அம்பலப்படுத்தணும் அப்படின்றது அந்த இது. அப்புறம் இனப்படுகொலையுடைய அந்த ஓர்மத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு கோமாளி, என்ன சொல்கிறது, நாகரிக கோமாளின்னு சொல்லுவாங்களா, அந்த கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு சீமானை பற்றி பேட்டி. இதுதான் கேள்வி, இதுதான் இப்போ நாட்டோட பிரச்சனை. உங்களுக்கு ஆமக்கறி அது எப்போவே சாப்பிட்டது ஆமக்கறி உண்மை,
பெரிய ஆமை இந்த மாதிரி வந்து கிலோ கணக்கில் கிடைச்சது உண்மை அப்படின்னு அந்த போராளிகளே பேட்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு லண்டன்லேருந்து அடிக்கடி பேசுகிற ரொம்ப மூத்தவர், பெரிய அளவில் அங்கே தொழில் ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, மூத்தவர். அவங்க அவங்க முழுக்க முழுக்க அவங்க அவங்க இது முழுக்க கடலோர பகுதியில் மீன்பிடி போட்டு ஓட்டுறது இப்படியாக இருந்தது தான் இன்றைக்கி அங்கே போய் இருந்துட்டுருக்குறாங்க. அவரெல்லாம் சொல்கிறது, எங்கள் பகுதிகளில் இப்படியான ஆமைகள் அப்பப்போ நிறைய இந்த மாதிரி கிடைக்கிறப்ப வேட்டையாடி கொண்டு வந்து, அதில் 2 ரகம் இருக்கும் ஆமைகளில். ஒன்று வந்துட்டு அதில் ஒன்று வந்துட்டு அதை சாப்பிட முடியாது, ஒரு மாதிரியான வாடை அடிக்கணும். இன்னொரு வகையான ஆமை தான் வந்து இந்த மாதிரி இறைச்சிக்கு பயன்படுத்துவாங்க. மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது ஒரு பெரிய கூடையை கவுத்து போட்ட மாதிரி தான் அது ஓடு இருக்கும் அப்படின்றது பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பல போராளிகள் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட விடயம். இந்த வைகோபால் சாமின்னு வந்து ஒப்பாரி வச்சுன்னு ஒன்று அழுதாரில் தமிழ்நாட்டில், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட இந்த கருஞ்சட்டைகள்லாம் போட்டுக்கிட்டு, ஆமாம் ஆமாம் அவர் இதை சாப்பிட்டாரு அதை சாப்பிட்டாரு நக்கல் பண்ணிட்டு இருந்த நேரத்தில், ஆமாம் ஏன் சாப்பிட்டது உண்மை, நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் போராளிகள் சொல்லிட்டு பகிரங்கமாக பேட்டி கொடுத்தது இன்றைக்கும் ராவணாவில் இருக்குது, பல சமூக வலைத்தளங்களில் இருக்குது. இப்போ தூக்கிட்டு வந்து இந்த மனுஷன் இந்த அர்ஜுனன் வந்து பேசுகிறாப்புல. மருத்துவரா வைத்தியரா இல்லை பைத்தியமானு தெரியல எனக்கு. நான் இப்படிலாம் ஒருத்தரை வந்து பேசவே மாட்டேன். ஆனால் தொடக்கத்திலிருந்தே ஒரு அங்கே இப்போ நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் தொடர்பு எடுத்து பேசியிருக்கிறேன். என்னவோ தோணவே இல்லை. பேசுகிறது முழுக்க முழுக்க அறமட்டத்தனமாக இருக்குது. ஒரு பக்கம் என்னன்றீங்க, உங்களுக்கு ஒரு தீவுக்கு வந்து மின்விளக்கு வெளிச்சம் இல்லைன்னா உடனே நாட்டு நீ அந்த நாடுன்ற, நீ அந்த நாட்டை வந்து இப்போ மனசார போற்றுகிறேன்ற, அவங்க அப்பா ஒரு போராளின்ற, நான் அந்த வழி எனக்கு தெரியுன்ற, இனப்படுகொலையை பற்றி பேசுகிறீங்க. அப்புறம் என்னான்னு கேட்டாக்கா, நான் அந்த 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 இவங்க தான் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்ற. ஆனால் அங்கே வந்து சில தீவுகள்லாம் மின் வசதி செய்து கொடுக்க முடியாத தீவு, நீங்கள் இந்தியாவுக்கு வேணால் கொடுத்துருங்க, துப்பு இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருங்கன்னு பேசுகிறீங்க. எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது என்னன்னு தெரியல. நீ வந்து ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஏதோ கலைக்கிறதுக்காக இங்கே வந்து இறங்கியிருக்கிறீங்கிறது தான் எனக்கு தோணுது. அதனால தான் நிறைய நண்பர்கிட்ட சொன்னேன், இந்த ஆள் பேசுகிற போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை மடம் மாற்றிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான்னு தோணுது. பரபரப்பு இந்த மே 18 பற்றி பேசுறது இப்போ ஒரு கட்சி தான் பேசிக்கிட்டு இருக்கு. மீதி எல்லாம் வந்து இனப்படுகொலை செய்த கும்பலோடவே கூட்டணி சேர்ந்து போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஒன்றையே வந்துட்டு தேர்தல் அரசியலில் வந்து வீழ்த்தப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு வீரியமான இந்த இனம் மொழி பண்பாடுன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. இந்த மனுஷன் பேசுகிறாப்புல ஈழ இனப்பிரச்சனையை வந்து பேசி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் முகாமெல்லாம் போகிறதே இல்லை. நீ போங்கப்பா, நீ போயிட்டு மண்டபம் அகதி முகாம்லேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் மொத்தம் 117 இருக்குது. ஒரு விசிட் பண்ணிவிட்டு போங்களேன். நீங்கள் அடுத்த முறை உங்களுக்கு இந்தியா வீசா கொடுக்குதான்னு பாருங்களேன். நீங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு அகதிகள் முகாமில் சுற்றி பார்த்துட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கிறது, இந்திய அரசு இப்படி வைத்து கொண்டு இருக்கிறது, திபெத் அகதிகள் இருக்கிறார்கள், பர்மா அகதிகள் இருக்கிறார்கள், ஆனால் எந்த நாட்டு அகதிகளை விட ஈழ தமிழ் அகதிகள் வந்து மோசமாக இந்த இந்தியா வைத்துக்குன்னு ஒரே ஒரு பேட்டி மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ இந்த மண்ணை விட்டு. போனாலும் அடுத்த முறை நீங்கள் வந்து உக்காந்துரு பார்ப்போம், வீசா உனக்கு கொடுத்துருதா பார்ப்போம். நீங்கள் இருந்து பாரு, அரசியலில் நின்று பாரு தம்பி. என்னென்னா முழுக்க முழுக்க ஒரு பெண்களை எப்படி வந்து முகநூலில் பயன்படுத்தணும் இல்லாமல் ஒரு பெண்ணோட படத்தை போட்டு கொச்சியாக டைட்டில் வைக்கக்கூடிய நாலாந்தரமான புத்தி நீ வந்துட்டு இங்கே இனப்பிரச்சனையை வந்து பேசுறியா சொல்லுங்கள். நான் என்ன பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு முகாம் எந்த முகாமில் நாங்கள் ஒரு பத்திரிகையாளராக ஒரு நண்பரோட ஒரு குறிப்பிட்ட முகாமில் சொல்ல வேணாம், அது சும்மா உள்ள அவர் கூட நண்பர்னு சொல்லிட்டு போனதுக்கு எவ்வளவு சிக்கல்களை சந்திச்சோன்றது தெரியும். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாம். அழைச்சிட்டு போனவன் வந்து 4 நாளாக என்கொயரி அந்த தம்பிக்கு. அது பிற்பாடு உள்ளே வந்து யாரை சந்தித்தாங்க, உங்களை ஏன் சந்தித்தாங்கன்னு முதல்ல கியூ பிரான்ச்சு போய் விசாரிக்கும், அப்புறம் வந்துட்டு ஐபி விசாரிக்கும், அது பிற்பாடு வந்து இன்னொரு குற்றப்புலனாய்வு சம்மந்தப்பட்ட ஒன்று வந்து விசாரிக்கும், அது பிற்பாடு இன்னொரு இப்படின்னு பல பிரிவுகளும், அப்புறம் சட்டம் ஒழுங்கு போலீஸ். ஏற்கனவே அந்த முகாமில் ஒரு ஆர்ஐ இருப்பார், ஒரு காவல் ஆய்வாளர் பொறுப்பு, அந்த இந்த அவங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ் யார் வராங்க இன்றைக்கும் கண்காணிப்பில் தான் இருக்குது. இத்தனை ஆண்டுகள் வந்து இங்கே இருக்கிறாங்க. வேலைக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்குள்ளே திரும்பிடணும் முகாமுக்கு. இவ்வளோ கண்டிஷன் இருக்கிற இடத்துல இங்கே நெடுமாறன் தொடங்கி வைகோ தொடங்கி திருமாவளவன் தொடங்கி எத்தனையோ ஆளுமைகள் இந்த ஈழ பிரச்சனையில் இந்த களத்தில் நின்றுட்டு இருந்துருக்கிறாங்க. அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்குது, இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம். ஏன் அந்த முகாமுக்கு அவங்க போகிறது இல்லைன்றது அந்த அடிப்படை அறிவாவது தெரியுமா அர்ஜுனா? அவனுக்கு ஒரு அடிப்படை அறிவு தெரியுமா? அங்கே போனால் முகாமுக்கு போயிட்டு இவங்கெல்லாம் பார்த்து ஒன்றை மாதிரி வசனம் பேசிட்டு மைக்கு முன்னாடி போய் வந்துட்டாங்கன்னா அடுத்து அந்த முகாமில் என்னெல்லாம் நடக்கும்ன்றது வழி இவங்களுக்கு தெரியும். இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஏன் இங்கே தான் இருக்கிறாங்க. நெடுமாறன் ஐயாவுக்கு இவ்வளோ வயசாக நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன்.
இந்த முகாம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ஏன் பார்க்கல, ஏன் செய்யலை? திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். எத்தனை முகாமுக்கு படையெடுத்து வந்து ஏன் அவங்க பிரச்சனை, பொதுவான கோரிக்கைகளை எல்லாமே வைப்பாங்க. முகாமுக்கு போகிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டு பேசிட்டு வந்துடும் எல்லாருமே. அந்த முகாமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சிக்கல் இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, அரைமண்டத்தனமாக பேசாத. இந்த முகாமுங்கள் எல்லாமே வந்துட்டு பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளே தான் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு அந்த முகாமில் இருக்கிறவர்கள் உணர்வாளர்களாக காட்டிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே இருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. இந்த தலைவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளியில் பேச முடியாது. இந்த சூழ்நிலைக்குள்ள தானே அரசனுடைய எல்லா சலுகைக்கும் கீழே தான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கேருந்து விரட்டிட்டாங்கன்னா திரும்ப இலங்கையில் தான் போய் அவதிப்படணும். உங்களை மாதிரி ஆளுக்கிட்ட அங்கே மாட்டிகிட்டு இருக்க வரைக்கும் என்னத்தை பண்ணுறது? எவ்வளோ பெரிய நேர்மையான தலைமைகள்லாம் அங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தப்ப ஒன்றை மாதிரி அறகுறை வந்துட்டு இருக்கிறப்ப என்ன பேச முடியும்? இந்த லட்சணத்தில் எங்கெல்லாம் போய் பார்த்தாரா அவர் உலக திரள் நிதியெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற சுகபோகமாக இருக்கிறார். இவங்களெல்லாம் போய் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்துட்டுருக்குன்னு பேச முடியாது. உங்கள் முகாமில் நீ ஒரு சரியான மனிதனாக இருந்தால் எல்லா முகாம்லையும் நேரடியாக ஒரு விசிட் போயிட்டு ஏதாவது உதவி நடந்திருக்குதா இந்த தளத்தில் இருந்து, இந்த தமிழ் தேசம் பேசுகிற தளத்திலிருந்து, நாம் தமிழர் கட்சி தம்பிகிட்டேருந்து ஏதாவது வந்திருக்கான்னு விசாரிச்சுக்கிட்டு வண்டி ஏறு. அப்புறமா நீ கொழும்புக்கு என்ன அடுத்தது வந்து சொல்ல வர, நீங்கள் விஜய் தான் எல்லாருமே செய்யணும், ஒன்றும் செய்ய வேணாம், ஒன்றும் கிழிக்க வேணாம். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், திருச்சியில் சிறப்பு முகாம்னு ஒன்று இருக்குது. அது தெரியுமா அர்ஜுனா உங்களுக்கு? சிறப்பு முகாம்னு ஒன்று இருக்குது. என்னத்துக்குன்னு தெரியாது, கொண்டு வந்து அங்கே முடக்கி வச்சுருவாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, 10 வருஷத்துக்கு மேலே நான் பல முறை அவர்களுக்கு பல வகையில் உதவி செய்திருக்கிறேன். சமூகத்தில் வெளியில் கொண்டு வந்திருக்கேன், வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்க பிரச்சனையை பேசு பொருளாக்கி விடுதலைக்கான வாய்ப்புகளை ஒரு சின்ன துளியாக நாங்கள் இருந்திருக்கோம். ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கொண்டு வந்து சிறப்பு முகாம் வச்சுருது. 10 ஆண்டு 15 ஆண்டுகள் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எங்களை வந்து எந்த குற்றம் சாட்டினது குற்றத்தின் அடிப்படையில் சிறைச்சாலைக்கு அனுப்புங்க, வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கட்டும், தண்டனை கிடச்சா சிறையில் அனுபவிச்சுட்டு போகிறேன், விடுதலைன்னா இந்த நாட்டை விட்டு போயிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான் அவங்க வைக்கிற கோரிக்கைகள். இதை கொண்டு வந்தது கருணாநிதி அரசு. அது பிற்பாடு ஜெயலலிதாவும் தொடர்ந்தாங்க, எடப்பாடியும் தொடர்ந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்தாங்க, ஸ்டாலினும் தொடர்ந்தார், விஜயும் தொடர்றாரு. இப்போ நீங்கள் அர்ஜுனா சரியான ஒரு மனிதனாக இருங்க, நல்லா உண்மையிலே நல்லா வைத்து நல்ல சமூக பற்று உனக்கு இருக்குன்னா விஜய்கிட்ட இந்த கோரிக்கை நீங்கள் வைங்க. சிறப்பு முகாமை இழுத்து இதோடு மூடிடுங்க. சட்டப்படி குற்றம் செய்கிறார்களா கைது செய்து சிறையில் போடுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால் இந்த கோரிக்கை நீங்கள் விஜய்கிட்ட வைங்க, பேசுங்க. இலங்கை தமிழ் மீனவர்கள் பிரச்சனையும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையும் இருக்குது. இந்த மீனவர் பிரச்சனையை பேசுங்க, வெளியில் பொது பேசுங்க. நானே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவ பகுதி மக்களில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மடி வலையை வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் பேசியிருக்கிறோங்க. இது ஒரு சிக்கலான விடயம், இதை பேசி முடிக்கணும். விஜய் பேசுங்க, இதை பேசுங்க. நேராக சீமான்கிட்ட வந்து சீமாந்த பிடிச்சின்னு தொங்குற நீ ஒரு சாமானா அப்படின்ற கேள்வி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அந்த மக்களை மதிக்கிறேன், அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததை மதித்து உங்களை நாகரிகமாக பேசிட்டு இருக்கிறேன். இல்லைனா உங்களை விட நாளாந்தரமாக பேச முடியும், இறங்க முடியும். என்ன உன்ன மாதிரி நாகரிகமற்ற ஒரு மனிதன்கிட்ட நாகரிகத்தை, ஒரு பெண் படத்தை போட்டு சீமானின் சாமான்னு வைக்கிற நிலம் இப்போ நீ வந்திருக்கிறல்ல, நீ வந்து இங்கே விடுதியில் தங்கிக்கிட்டு பெண்களோட கொட்டம் அடிச்சுக்கிற கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் உட்காந்து உனக்கு எல்லா விதமான சப்ளை பண்ணிட்டு இருக்கிற கூத்தாடி இரவில் கூத்தாடிக்கிட்டு இருக்கிற போதையில் இருக்கிற இப்படிலாம் டைட்டில் வச்சு பேசினா எவ்வளோ இதுவாக இருக்கும்? நீயும் பெண் ஒரு நிர்வாகியோடு தான் வந்திருக்கிற, தப்பாக பேசினா எப்படி இருக்கும் அர்ஜுனா? உனக்கு கூத்தடிச்சு நிற்கிறியா நீ பொண்ணுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு பேசினாக்கா வெளியில் சமூக வெளியில் பரப்புனா எவ்வளோ அவமானமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அது எங்களை போன்றவர்கள் அது மாதிரிலாம் செய்ய மாட்டோம். என்ன நாளாந்தரமான அரசியல் உனக்கு யார்? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஒரு ஈழத்தமிழர் அதுவும் அந்த மாதிரி விடுதலை மண்ணிலிருந்து வந்தேன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை. துரோகி கூட பரவாயில்லையே, உன்ன மாதிரி கேடு கட்டவன் இதெல்லாம் அதில் என்ன? ஒரு பெண் அவங்க படத்தை வச்சுட்டு இவ்வளோ கேவலமாக அந்த சீமானின் சாமான் வைக்கிறீர், நீ எந்த சாமானோட தங்கிட்டு இருக்கிறன்னு ஒன்று திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? எங்கேயும் சிக்கலை, நீங்கள் என்கிட்ட எங்கேயும் சிக்கலை. எங்கேயாவது மீட்டிங்கில் இந்த மாதிரி பொது வெளியில் கேள்வி கேட்குற இடத்துல நாங்கள் இருந்துட்டு இருந்தோம்னாக்கா, இப்போ நீங்கள் பக்கத்தில் எந்த சாமானை வச்சுங்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுடலாம். கேட்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமே ஆகாது. இல்லை இந்த ஆமைக்கறி எல்லாமே போட்டது உண்மை, அப்படி ஒரு ஆமை இருக்குதுன்றது உண்மை. கடலில் பார்த்து அதை படிச்சிருப்பேன். இதெல்லாம் உலகத்தில் இல்லை, போராளிகள் பலரும் சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப அதை சொல்லி அதை வந்து இங்கே இருக்கிற சில ஊடகங்களுக்கு தீனி போகிறதுக்காகனா அதை பேசிக்கிட்டு திரியிறேன்னா நீ எதை மடமாற்ற வந்திருக்கிறீங்க? என்ன துரோகத்தை செய்ய வந்திருக்கிற? எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்துட்டு இருக்கிற? தமிழ்நாட்டு தலைவர்கள் அங்கே வராங்க, விமர்சனம் கருத்து இருந்தாலும்
அமைதியாக போயிடுவாங்க. இவ்வளவு மோசமாக இது வரைக்கும் முதலாக நீ தான் வந்திருக்கிற கேவலமாக பேசுகிறதுக்குன்னு. எப்படிப்பட்ட நாளாந்தரம், ஏன்னா உன்னை இந்தியா அனுமதிக்கு இங்கே ஒரு சில குறிப்பிட்ட ஒரு வெற்றி பெற்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், குறிப்பாக ஆதவ அர்ஜுனுடைய ஏற்பாட்டில் நீ வந்திருக்கிறன்னு குற்றச்சாட்டு வச்சா நீ என்ன பண்ணுவ? கூத்தடிக்கிறதுக்கும் கொம்மால அடிக்கிறதுக்கும் நீ வேணாம், அது நல்லா இருக்காது. நீ சொன்ன மாதிரி அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் நீங்கள் வர வச்சுருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். நீ என்ன மறுக்க முடியும் சொல்லுங்களேன்? நல்லா இருக்குமா அப்படி வச்சாக்கா? அசிங்கமாக இருக்காது எங்களுக்கு? என்னடா நம்ம சகோதரன் ஒரு 7 மண்ணிலேருந்து வந்திருக்கிறான், இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம. நீ உண்மை அந்த பின்னணியில் தான் நீ வந்திருக்கிற. உன் நோக்கம் இது இல்லை. நீ யாருக்கோ துணை போகிறதுக்கு, ஏதோ நாளாந்தார வேலை செய்யறதுக்கு, மடம் மாற்றுறதுக்கு ஒன்று ஏதோ ஒரு டீம் பயன்படுத்துது. அதை பயன்படுத்துறீங்க. அது பின்னணியில் உங்களுக்கு விசா கொடுக்குறப்பவே தெரியுது இந்தியா விரும்புகிறது. இந்தியா அது தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு விரும்பும், சீமானை பேசுவதென்றால் விரும்பும். இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கில் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு சில பேருக்கு வெறுப்பு அரசியல் இருக்குது இங்கே. ஏன்னா இது பிற மொழி எதிர்ப்பு அப்படின்னு அங்கே நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வெறுப்பு இருக்கும். அதனால் அவங்க உனக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் செய்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பின்னணியில் தான் நீ வந்திருக்கிற. நீ கூத்தடிச்சிட்டு இருக்கிறங்க, விடுதியில் தங்கிட்டு கொம்மலாம் அடிச்சிட்டு இருக்கிற. சொன்ன மாதிரி நீ எந்த சாமானோட இருக்கிறன்னு தெரியல. இப்படிலாம் வரிசை கட்டி ஒரு தலைப்பு வச்சு பேசி போட்டால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நாளாந்தரமான வேலையை அது மாதிரி செய்யலாமா சொல்லுங்கள்? இந்த மாதிரி பேசலாமா நீங்கள்? இதுதான் கேட்குறேன். விவாதி வாங்க, இது ஒரு கருத்து, இந்த கருத்தை நான் விவாதிக்கிறேன். சீமான் திரள் நிதி வாங்குறாரு, எங்களுக்கு எதுவும் செய்யலை சொல்லுங்கள், விளக்குவோம், பேசுவோம், விவாதத்தை வைப்போம். அது என்ன நக்கல் உனக்கு வேண்டியிருக்கு? என்ன நக்கல் இருக்குது? மனுஷனா நீலாம் சொல்லு. அங்கே எப்படிப்பட்ட அந்த மண், எப்படிப்பட்ட வீரம் விளைந்த மண். அங்கே இப்படி ஒரு தற்கூரி பிறந்திருக்குது, வளர்ந்துருக்குது. அங்கே பார்த்தா நாமல் ராஜபக்சனா வயசு என்ன, அவன் வயசு அவனை அப்பா மாதிரின்ற. இங்கே வந்தால் விஜயை அப்பா மாதிரின்ற. அவன் வயசுனா விஜய்க்கு அப்பா. 12 வயசில் என்ன மருத்துவம்? நீ இன்னொரு ஒரு மனநோயை பற்றி பேசுகிற. நீ அதை பார்த்துட்டா யானை மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு. நீ எதுலேயுமே இல்லாமல் நீ வேற ஒரு நோய் பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கிறிய. நீ என்னப்பா நீ சொல்லு. உனக்கு இருக்கிற மனநோயினுடைய பேர் நான் முதல்ல அதை சொல்லு. நீ அங்கேயும் அப்படி தான் இருக்கிற, இங்கேயும் அப்படி தான் இருக்கிற. அங்கே போனால், வெளிநாட்டுக்கு போனால் யாராவது ஒருத்தன் வாங்குறா பார்க்கலாம் என்ன பேசுங்கன்னா இதே வேலையா உனக்கு? நீ ஜோக்கரா, கோமாளியா, பைத்தியமா தெரியலையே. நீ பெண்களை எப்போ இழிவாக அது விமர்சிக்கணும்னா நீ என்ன வேணாலும் விமர்சிங்க, என்ன வேணாலும் என்ன கூட நீங்கள் பதிலுக்கு விமர்சிக்கலாம், விமர்சிங்க, இல்லைன்னு சொல்லலை. கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. பெண்களை தவறாக படத்தை போட்டு நீ பேசுகிறப்ப உன்னுடைய சுய ஒழுக்கம் என்னான்றது தெரிஞ்சு போச்சு. நீயும் உன்னுடைய அமைப்பில், உன்னுடைய கட்சியில் பெண்களை நிர்வாகத்தில் வச்சுட்டு இருக்கிறப்ப அது என்ன விதமான பேசு பொருளாகுன்னு திரும்ப ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாரு. அதை பெண் நிர்வாகி கூட நீ சுற்றுறது இல்லையா? அதை பார்த்துட்டு 4 பேர் சொன்னாங்கன்னா வேறு தலைப்பு வச்சு பேசினா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும். இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு பொது ஒழுக்கம். அது எப்படிப்பட்ட இடம், அது எப்படிப்பட்ட மண். அங்கேருந்து வர நீ இப்படிலாம் இருக்கணுமா? தரங்கட்டு போய் தாழ்ந்து போயிருக்கணுமா? உன் நோக்கம் இங்கே நீ ஒரு ஏஜென்ட் வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற. இந்த மே 18 மடைமாற்றி பேசணுன்றதுக்காக வந்திருக்கிற. குறிப்பாக சீமானை கொச்சப்படுத்தணும். அது ஊடகங்கள் சிலது விரும்புகிறது. அதுக்கு கூலி ஆளாக நீங்கள் வந்திருக்கிற ஒரு கைக்கூலி, அவ்வளவுதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எதனா பேசுங்க, பதில் என்னன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.